guys, welcome to our channel Motivation Myself. இன்னைக்கு சூப்பரா நம்ம கிளம்பி ரெடியா ஆயாச்சு. எங்க போறோம்னு தெரியும்னா அதுதான் தெரியல எங்க போறோம்னு எனக்கு கரெக்ட்டா சொல்லவே கிடையாது. என்னன்னா எப்ப பார்த்தாலும் லீவ் இருக்கும்போது எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அங்க போலாம் இங்க போலாம் எதுவும் பண்றது கிடையாது. அப்புறம் வந்துட்டு என்னவே ப்ளேம் பண்றது. அம்மாக்கு வந்து லீவ் கிடையாது. அம்மா வரது இல்லன்னு சொல்லி நம்மளவே ப்ளேம் பண்ணாங்க. சோ அதனால தான் இன்னைக்கு சாட்டர்டே நவம்பர் 15 சாட்டர்டே லீவ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துட்டேன். நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சர்ப்ரைஸாக எங்கேயும் பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கன்னு தெரியல. ஸோ தே ஆல் ஆர் வெயிட்டிங். ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்பா எங்கே கூட்டிகிட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிறது என்ன தான் நடக்குதுன்னு. அண்டு இங்கே வந்து ராமு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ராமு ராமு டேய் சரக்கட்டி. ஆக்சுவலி ராமுக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி என்னடா ட்ரெஸ்ஸில் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்களே யாருடா இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கான். ஸோ குஷி பார்க்கலாம் குஷி எப்படி கிளம்பியிருக்கா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் கேப். குஷி டர்ன். குஷி பார்க்க எனக்கு என்னமோ காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் 2 பேர் சேம் ட்ரெஸ் போடுறதா தான் ஐடியா. பட் நாங்கள் வந்து 2மே ஒரே சைஸாக எடுத்ததுனால போட முடியல. அதனால தான் என்னோடது. ஓகே என்னோட அவுட்ஃபிட் வேறு. நம்ம நிறைய ஃபோட்டோஸ் அப்புறம் எங்கே தான் போகிறாங்க நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி எங்களுக்கே என்ன தெரியல எங்கே போகிறோன்னு. பட் இவங்க ஃபீலிங் தானே சர்ப்ரைஸ். ஆனால் தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். சரி பார்ப்போம். ஓகே கடைசியில் சொல்லிட்டாங்க எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. கொடைக்கானல் போகிறோம், ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ ஆன் த வேல வந்துட்டு இஞ்சி டீ. கிளைமேட் வந்து கொஞ்சம் இங்கே ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். இன்னும் 1 hour ஆகும் நம்ம போகிறதுக்கு. பட் லிட்டில் பிட் இப்போ டயர்டாக இருக்குது. இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னா போஸ்ட் கிட்ட. ஓகே, இ பாஸ் வந்து கம்பல்சரியாக. இ பாஸ் இல்லாட்டி அப்படின்னா க்ரீன் டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ பாஸ்க்கு வந்து நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணி இ பாஸ் வாங்கணுமா. அண்ட் வந்து வாட்டர் பாட்டில்லாம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போகிற வழியில் வாமிட் வந்தால் எப்படி? தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக அங்கே போயிருக்காங்க. இ பாஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி இ பாஸ் வாங்கிட்டோம் உள்ளே போகணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, அண்டு ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரட்டும். அண்டு இன்னொன்று என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் அண்ட் ஆல்ரெடி போன இடத்த போய் நம்ம திரும்பி போய் விசிட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஓ அப்போ அப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டே பண்ணுற இடம் தான் வேறு இடம் தான் நான் நினைக்கிறேன். எப்படியோ இவங்ககிட்ட மல்லி கட்டி கடைசியில் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த 2 நாள் ட்ரிப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஆமாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் இன்னும் கொடைக்கானல் போகும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு. பட் அந்த பக்கம் அந்த உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணுறாங்க மீன்ஸ் அதுக்கும் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கீழே வந்து க்ளவுட்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு. ஸோ வியூ பாயிண்ட் தான் இது. ஆனால் அதுக்கு சார்ஜஸ் ஆஃப்டர் 3 years என்னடா குஷி? என் பர்த்டே 10th பர்த்டே அப்போ வந்தோம். இப்போ போகலாமா? பாய் பாய். அண்ட் இப்போ வந்து நம்ம அபு ரெசிடென்சி நம்ம ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு என்னாச்சு கதை க்ளோஸ் பண்ணிடா குஷி. ஸோ அங்கே வந்துட்டு ஆக்சுவலி ரூம் திடீர்னு புக் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு ரூம் கிடைக்கல. ஸோ ஒரே ஒரு ரூம் மட்டும் இருந்திருக்கு. அங்கே வந்து வந்தாச்சு நம்ம. இப்போ வந்துட்டு மணி வந்து இப்போ 2 o'clock. ஸோ நம்ம ஒரு 1/2 hour திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். அப்போ தான் பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ முக்கியமான இடம் ஆல்ரெடி பார்த்து அடுத்து நம்ம திரும்ப ஒரு விசிட்டு போய் பார்க்கணும். அதுக்கு போய் கிளம்பலாம். இந்த இடம் நான் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு சுற்றி காமிக்கிறேன். இந்த ரெசிடென்சி வந்து நல்லாவே இருக்கும். கொடைக்கானலில் சூப்பராக இருக்கும். வெளியில் கார்டன் ஏரியா அது இது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு போய் கிளம்பலாமா? எஸ், போயிட்டு அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுக்கணும். கொடைக்கானலில் பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்போம். அது நல்லாயிருக்கும். சிரிஞ்சி இங்கே வா. எதுவும் சாத்துடா பிரைட்டாக இருக்குல்ல.
போய் கிளம்பலாமா? ம் ஓகேவா? ஜாலியா? ஒன்றும் ஆகாதுல்ல. அண்ட் முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து மலை ஏறும் போது எந்த ஒரு சென்சேஷனும் வர, தட் மீன்ஸ் இது தண்ணிக்கு தேவைப்படவே கவர்மெண்ட் அதை மாற்றி சொல்லாதடா. ஓகேவா? ஸோ நல்லபடியாக வந்துட்டோம். லாஸ்ட் டைம்லாம் அப்படி கிடையாது. சொல்லிட்டு மேலே ஏறும்போது அப்படியே மயக்கி வந்தோம், அப்படி கீழே இருக்கும்போது. இப்போ வந்து ப்ராப்ளம் கிடையாது. நான் டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க, நீங்கள் பொறுமையாக ஓட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ணா பொறுமையாக தான் வந்தாங்க. ஓகே, நம்ம போய் கிளம்பலாம். கிளம்பிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சூசைட் பாயிண்ட். பட் சூசைட் பாயிண்ட் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. கூட்டம் ரஷ்ஷாக வேலி, கிரீன் வேலிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ரஷ்ஷாக இருக்கும், இங்கே ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஆக்சுவலி அதுக்காக தான் மெயினாக வர்றது. வாங்க போய் பார்க்கலாம். மேல க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா குஷி. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீ வர முடியாது. நோ குரங்கு கேன் என்டர் திஸ், பட் இட் வில் சிட். அப்பா மேல சாத்திட்டாங்கப்பா, குரங்கு வராதுப்பா. செம்மையா இருக்கு குஷி, கலர்ஃபுல் ஸ்வீட். பேசாம கிரீன் வேலிக்கு பதிலா கலர்ஃபுல் ஸ்வீட்ஸ் வச்சிருங்கப்பா. ஸோ இங்கே நிறைய கடை இருக்கு, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலி இங்கெல்லாம் குரங்கு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் மேலெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்கும். கையை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, முடிஞ்சால் உங்களை சீடு தூக்கிட்டு போயிடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸ்நாக்ஸு பயங்கரமான திட்டு குரங்கு, ரவுடி குரங்கு. ஆக்சுவலி ஃபுல்லாக ஷாப்பிங். இப்போ நம்ம சூசைட் பாயிண்ட் வந்தாச்சு. பின்னாடி ஃபுல்லாக மிஸ்ட் வருதான் தெரியல. குரங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ட போகுது குஷி, ஃபுல்லாக பண்ணி தெரியுதா? அண்ட் ஃபியூ டேஸாகவே கொடைக்கானலில் செம்ம பனி, பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாத அளவுக்கு பனி. அண்ட் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துலலாம் ஷூட்டிங் எடுப்பாங்கள்ல சாங்ஸ்க்குலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த மரத்துக்குள்ள அந்த பனியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பட் செம்ம ரஷ்ஷு, எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக அழகாக இருந்தது. அண்ட் க்ரீன் வேலியில் எங்களோட ஃபேவரட்டான ஒரு விஷயந்தான் இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த சில் கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். சில்லுன்னு வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்ருக்கீங்க ஐஸ்கிரீமா. சூப்பர் குஷி, வந்து ஒன் சாய்ஸு. ஆக்சுவலி பயங்கரமான மிஸ்ட்ரிங்க, தெளிவாக தெரியும். தெளிவாக இருக்கும். செம பனி மெலடி சாங் இது கேட்குத பாட்டு, யாருது யாருது. ஸோ அதில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இதில் தான் ஒரு வீடு பார்த்தோம் மேலே, அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ள மட்டும் வீடா இல்லைம்மா, அழகாக அந்த இது மாதிரி அங்கே பாருங்க, அங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்க, கோல் பாயிண்ட் தெரியுமா? அந்த பக்கம் கற்று கோல் பாயிண்ட். ஸோ நல்லா இருக்கு. இப்போ பில்லர் ராக் வந்தாச்சு. ஹெவி டிராஃபிக், பார்க்கிங்க்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல் டிராஃபிக்கில் இங்கே இருக்குது. அண்டு 3:30 to 4:30 இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டா தான் நம்மளால் பார்க்க முடியுமா, அதர்வைஸ் அவங்க உள்ள என்ட்ரியே கிடையாதுன்ட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போய் பில்லர் ராக் பார்க்கலாம்.
என்னவா என்ன என்னது நம்ம ஏன்டா அங்க போய் குதிக்க போறோம்? இது என்னடா வம்பா இருக்கு? போட்டோ எடுத்தாச்சு, வீடியோ புதுசாவே கவர் பண்ணி வச்சு பிள்ளைகளாகவே தெரியல. உண்மையாலுமே கொடைக்கானல் தான் பெஸ்ட் ஸ்பாட் பையவ. இங்க எவட கேரிக்குது டைசோம் கஜகஸ்தான் மாதிரி கொல்ல குஷி கை பிடிச்சுக்கோ. எங்க போவாதீங்க. இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்னா குன்னோக்கேவுக்கு வந்திருக்கோம். மூச்சு வாங்குது. அவ்வளோ கூட்டம், செம்ம ரஷ். ஆமா, இவ்வளோ கூட்டம் இருந்தா எப்படி? கூட்டம் தெரியுது, போய் பார்க்கவே முடியாது. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. அது 4:30 வரைக்கும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்றாங்க. மணி போய் 4:30 இப்போ க்ளோஸ் பண்ண முடியாது. இப்பதான் நல்லா உள்ள அழகா மேல ஆமா வியூ காத்துல தைல வாசனை அதுக்கு இருந்தாலும் மூச்சு விட முடியலப்பா. ஆமா இது வேண்டிய கீழே பாரு. அண்ட் இப்போவே டைம் வந்து 5 o'clock ஆக போகுது. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு, பனியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலும் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க கிளாரிட்டி பத்துமா என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பக்கமும் இந்த ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிற இடத்துலலாம் வந்து per பர்சனுக்கு 30 rupees அண்ட் வெஹிக்கலுக்கு 50 rupees அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் காசு 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. முன்னாடி இப்படிலாம் இல்லை. பார்ப்போம் பைன் ஃபாரஸ்ட் போகிறோமா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. ரொம்ப குளிர். ஸோ எல்லாம் அவங்கவுங்க ஸ்வெட்டரை எடுத்து மாட்டிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேக், கொடைக்கானல் லேக். ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல் லைட்ஸோட சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஹவுஸ்ஃபுல், ஜஸ்ட்டு பசங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் சென்டர் மாதிரி இருக்குது. நல்லா பயங்கர குளிர், ஆவி வருதா என்னன்னு தெரியல, நல்ல குளிர். எல்லாம் வந்துட்டு ஒரு வாக் போகலாம். அப்புறமா ஏதாவது சூடாக, ஆக்சுவலி ரொம்ப பசி இல்லை, லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸு மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு வாக் போயிருக்கோம். ஏன்னா படுத்தா தூங்கிடுவோம் இல்லை, அதனால் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு அப்படியே ஒரு வாக் போகலாமா. குஷி செஞ்சுவிடா முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ரிவரை காவேரி ரிவர்னு வருது. சாரி, லேக்கை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே இந்த பெடஸ்ட்ரியன் வாக்கில் நம்ம ஒரு வாக் போகலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வாக்குக்கு அப்புறம் சுட ஆவி பறக்க பறக்க மொக்காச்சோளம் அந்த பிரெட் ஆம்லேட் எல்லாம் சிம்பிளாக சாப்பிட்றோம். இங்கே நல்லா ஆவி பறக்குது, ஆனால் சூடுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. பார்க்க கொதிக்க கொதிக்க இருக்கு, பட் நல்லா இருக்கு. கடையோட அட்ரஸ் வேணும்னா அப்படியே கார்னர்ல தான், லேக்கு ஆப்போசிட்லயே தமிழ்நாடு படகு இல்லாம போர்டு இருக்கும், அது ஸ்ட்ரைட்டா போகும். தமிழ்நாடு போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்றோம். கொதிக்குது சாப்பிடுவோம். என்ஜாய்.
அண்ட் காட்டேஜ்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா பேட்மிண்டன் கோர்ட் இருக்காங்க. ஸோ குஷின் சிரஞ்சீவியும் வந்துட்டு நல்லா பாட்டு போட்டுட்டு சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நானும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் நல்லா சூப்பராக விளாண்டோம். நாங்கள் 3 பேர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹே குட் மார்னிங். ஸோ நல்லா தூங்க எழுந்திரிச்சு 7 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள், வெயில் 2 மணிக்கே விடிஞ்சிருச்சு. ஐயோ கண்ணன் தண்ணி வருது. ஸோ சூப்பராக நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம இந்த செடியெலாம் ரொம்ப கீழே இருந்தது, இப்போ நல்லா மேலே நம்ம ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ கார்டன் வியூவில் அது முன்னாடி கார்டன். ஓகே கார்டன். ஸோ என் கண்ணுக்கு வருது. நம்ம எப்படி திரும்பிங்களா? அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பூ அழகாக இருக்குல்ல, ரெட் கலரில். ஸோ கலர் ஆவாரம் பூவா இது? ஆவாரம் பூ தான் நினைக்கிறேன். எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம போகலாம் பின்னாடி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக இந்த மரமே ஃபுல்லாக பன்னீர் ரோஸ் தான். அழகாக இருக்குல்ல, சூப்பராக ஃபுல்லாக பன்னீர் ரோஸ். இந்த பக்கம்லாம் அப்படியே அழகாக ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பூ, பிங்க் கலர் பூ ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குல்ல. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ். ஸோ லவ் பேர்ட்ஸா இங்கே பெரிய மூங்கில் நிறையா இருக்குங்க. கீழே வந்து கேன்டீன் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குன்னு இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இதுதான். ஸோ இதுதான் உள்ள ஃபுல்லாக சுற்றி இப்படி தான் வந்துட்டு கார்டன் ஏரியா இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து காலையில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெர்ஜம் லேக் நினைக்கிறேன். பெர்ஜம் லேக் போயிட்டு அப்புறமா குறிஞ்சாண்டவர் கோயில் போகணும். குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு சில்வர் ஃபால்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கல. ஸோ எனக்கு அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு, நம்ம கிளம்பலாம். இப்போ வந்துட்டு அந்த பெர்ஜமன் லேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ அது செட் ஆகாது. ஸோ நம்ம ஆன் த வே போகிற வழியில் குறிஞ்சாண்டவர் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே, இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சு. முருகன் அவ்வளோ அழகு. கையில் திருநீர் இருக்குடா குஷி, பிடிச்சிக்கோ அப்படியே அப்படின்னா. ஸோ நாங்கள் போய் சாமி கும்பிட்டு சூப்பராக வந்தாச்சு. முருகன் அவ்வளோ அழகு, சூப்பர் அழகு. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கட்டும். ஓகே, அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்? பைன் ஃபாரஸ்ட்டா? அடுத்து வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. இப்போ ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோக்கர்ஸ் வாக். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்திருந்தோம் ஈவினிங்கில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். கீழே இருந்து நிறையா ஊரை பார்க்கலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். அப்படியே ஒரு பண்ணியில் ஒரு வாக் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சைடில் நிறைய கடை இருக்கும், லைட்டாக ஒரு குட்டி குட்டி ஷாப்பிங் வேணாலும் பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய இயரிங்ஸ்லாம் இருக்குது. போதும், ஆல்ரெடி இருக்கிற இயரிங்ஸ்லாம் போதும். ஸோ இன்றைக்கி இது ஃபுல்லாக பனி. நீ வந்து ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக பயங்கர இங்கே மிஸ்டாக இருக்குது, பட்டு இங்கே கொஞ்சம் லைட்டாக தெரியுது. டேரெக்டாக பார்க்கும்போது ரோடு வீடு எல்லாம் தெரியுது. ஃபுல் மிஸ்ட்டு, வெள்ளை மேகமாக இருக்குது. போகிற பக்கம்லாம் பனியாக வந்துடுது, கவர் பண்ணிடுது. கிளைமேட் வாக் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. சரி இப்போ நடங்க.
அண்ட் நேற்று நைட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்டு பார்க்க முடியல. ஏன்னா வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு அண்ட் டூ மச் ஆஃப் மிஸ்ட் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட் அதாவது குறிஞ்சாண்டர்கள் போயிட்டு கோக்கர்ஸ் வாக், அது சும்மா ஒரு சின்ன இடம் தான், அதை முடிச்சு இப்போ பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு தான் இருக்கும். அந்த போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பாருங்கள் அந்த பனி வந்து அந்த மரத்துக்குள்ளே எவ்வளோ அழகாக வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது. அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு see this natural scenery alone. ஸோ நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும். அவ்வளோ கவர்டாக இருந்தது. தெரியல பைன் ஃபாரஸ்ட்க்கு போயிட்டு நம்ம எப்பயும் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எடுப்போம், ஃபேமிலி ஃபோட்டோ, அது எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போ போ போ. அத்தா உட்காந்து நாக்கு தள்ளிடுச்சு குதிரைக்கு. தம்பிதான் கரெக்டா சொன்னா, அக்கா உட்காந்து நாக்கு தள்ளிடுச்சுப்பா. நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் இழுத்து விடுடா. கத்தக்கூட நேரம் மட்டும் நாக்கு தள்ளிச்சுன்றீங்க நீங்க. அவன் தான் என்கிட்ட சொன்னான். பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து எப்பயும் ஹார்ஸ் ரைடிங் வந்து இருக்கும். ஸோ குஷி சிரஞ்சீவி குட்டியாக இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணேன். 2 பேருக்கு சேர்த்து 300 rupees தான். இண்டிவிஜுவலாக போனோம் அப்படின்னா 200 rupees. ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கு தான் அது. ஓகேவா. ஸோ அந்த ப்ரௌன் குதிரை தான் வேணும்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்க்கு தான் மேட்ச் ஆகுன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி போனோம். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பைன் ஃபாரஸ்ட்க்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அது எடுத்தாச்சு. குஷி சிரஞ்சீவி ஹார்ஸ் ரைடிங் போட்டாச்சு. ஹார்ஸ் ரைடிங் போனாங்க. ஆக்சுவலி பயங்கர பனியாக இருந்தது, செம்ம மிஸ்ட்டு, இருட்டாக இருந்தது. நம்ம வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக சன்லைட் வெளிச்சம் வந்தது. ஸோ பைன் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், நாளைக்கு திரும்ப பேக் டு ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாம் போகணும் இல்லையா. ஸோ முடிச்சுட்டு போகிற வழியாக சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ இதுதான் சில்வர் ஃபால்ஸ். ஆன் த வேல இதையும் பார்த்துட்டு போயாச்சு. அண்ட் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபால்ஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இப்படி தான் நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், ஷேர் பண்ணலாம். டாட்டா பை பை, டேக் கேர் அண்ட் ஹாவ் எ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.